வணக்கம் சகோதரி. வணக்கம். உங்க பேர் அருள் கீர்த்தனா. சரி, நீங்க மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்க வந்து வியக்கத்தக்கது நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு பிரமிப்பா ஏதாவது பார்த்திருப்பீங்கல்ல, அத வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நிறைய விஷயத்த பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதும் சரி, கூட இருந்த பஸ்ல வந்தோமா, வரும்போது கூட இருந்த ஆண்களா இருக்கட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்க வந்தாச்சு. மாநாட்டுக்கு வந்த பிறகு இங்க சுத்தி நிறைய கூட்டமா இருந்தது. ஆனா எங்களுக்கு நல்லா ஃபுல் பாதுகாப்பா தான் வந்தோம். அதுக்கப்புறம் இங்க உள்ள வரவும் நிறைய வீரர்களோட எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல அவங்கள யாருமே நமக்கு தெரியாது. சுத்தி ஃபுல்லாவுமே அந்த வீரர்களோட போட்டோ வச்சு மட்டும் தான் நம்ம வச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லா தமிழ் வீரர்களோட போட்டோஸையும், அந்த சைடு ஃபுல்லாவுமே நம்மளோட தமிழர்களோட போட்டோஸ், முன்னோர் தமிழர்களோட போட்டோஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. பின்னாடி பார்த்தோம்னா சேரர் சோழர் பாண்டியர்கள் அவங்களோட போட்டோஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷன்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ அது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வளர்ற பிள்ளைங்களும் அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்காவும் இருக்கும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த கருத்தை நம்ம கொண்டு போற மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இப்போ ஒரு 2-3 பேர் பேட்டி எடுத்தோம்னா இதே தான் சொல்றாங்க. இந்த போட்டோஸ் பத்தி தான் சொல்றாங்க. அவ்வளவு பிரமிப்பாவா இருக்கு உங்களுக்கு. ஆமா, அது எங்களுக்கு தெரியாதுல. எங்களுக்கு புக்ல வந்து ஃபுல்லா காமராஜர், முத்துராமலிங்க தேவர் அப்படி அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தான் நாங்க பாத்திருக்கோம். புதுசா இருக்கிறவங்கள பார்த்ததுல. அதே மாதிரி ஈழத்துல எங்களுக்காண்டி போராடின வீரர்களை பத்தியும் எங்களுக்கு தெரியாது. அப்ப இது பார்க்கும்போது எங்களுக்கு புதுசா தான் இருக்கும். தமிழ்ல வந்து சேரர் சோழர் பாண்டியர் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்க ஜென்ரேஷன்லயும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதுல அது பார்க்கும்போது அப்படியே ஷாக்கிங்கா தான் இருக்கும். உட்கார்ந்துருந்தோம். எங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே தண்ணிக்கு குடிநீருக்கு வசதி எல்லாமே நல்லா பாத்து கொடுத்தாங்க. இல்ல, நாங்க கேட்டா அவங்களே கொண்டு வந்து குடுக்கற மாதிரிதான். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வெளியில கடைகள் எல்லாமே இருக்கு. நமக்கு எதுனாலுமே சாப்பிடறதுக்கு வேணா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சுத்தி பாதுகாப்புக்கு வந்து கம்பு எல்லாமே கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது கூட்ட நெரிசல் வராது. கூட்ட நெரிசல்ல எல்லாருமே எப்படி நெரிச்சுக்கிட்டு போற மாதிரினா இல்ல. எல்லாருமே அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சாங்க. நான் திரும்பி பக்கத்துல என் சேரை கூட எடுத்து அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே பொறுப்பா பண்ணாங்க. ஒரு பாதுகாப்பா தான் இந்த மாநாட்டுக்கு வந்தோம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குமே பஞ்சம் இல்ல. தண்ணி எல்லாமே எந்நேரமும் வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. முஸ்லீம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோன்பு இருக்க டைமுக்கு அவங்களுக்கு நோன்புக்குன்னு தனியா ஒரு டென்ட் பண்ணி போட்டு அவங்களுக்கு நோன்புக்கு கஞ்சி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோன்பு துறக்கிறதுக்கான உணவு எல்லாமே கொடுத்தாங்க. அதே மாதிரி குழந்தைகளோட வந்திருக்க அம்மாமார்களுக்கு டென்ட் போட்டு அவங்களுக்கும் தனியா ஒரு இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்துட்டாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து சரி, இப்போ பெரியவங்களுமே கீழே ஏதாவது குப்பை போட்டாங்களோ இல்ல சின்ன பிள்ளைங்க பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தாழை கீழே போட்டாலுமே அவங்க அங்க நிக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாருமே எடுத்து அப்படியே அவங்க டஸ்ட்பின்ல போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. யாருக்குமே அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்ல, நமக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது சாட்டிஸ்ஃபையா எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி செயல் நடக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? அது பாத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி போயிருக்கோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாதான் இருந்துச்சு. இதே மாதிரி ஸ்டேஜையும் பார்த்ததுல நல்லா பெரிய பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. அதுமே கொடி நாங்க வர வழியில ஃபுல்லாமே கொடி நிறைய கட்டி பறங்கும் போது அப்படிலாம் பார்க்கும்போது புல்லரிச்சுது. அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய நண்பர்கள்ட்ட போய் ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்குல்ல, அது வந்து எப்படி பகிர்வீங்க? இப்போ கேட்பாங்கல்ல போனா. ஆமா, கண்டிப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு என் காலேஜ்ல நான் படிச்சிட்டு இருக்கேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டா டிவிக்கே அவங்களும் தான் ஆட்சிக்கு வந்து பாக்கட்டுமே. ஏன் நாங்களும் தானே சொல்றோம், நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்களும் ஆட்சிக்கு வந்து பார்த்து நீங்க அவங்க சொல்றதுதானே நாங்களும் சொல்றோம். அப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு போட்டிங்கிற மாதிரிதான் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயுமே. அப்போ நான் இவங்களுக்கு போடுறேன், அப்ப நீ அவங்களுக்கு போடு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசும்போது நான் எங்க கட்சியை பத்தி நான் அவங்ககிட்ட பேசுவேன், அவங்க கட்சியை பத்தி பேசுவாங்க. அப்போ நான் இது எல்லாத்தையுமே சொல்லுவேன். பேசுற அளவுக்கு கொள்கையில இருக்கா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நீங்க பேசுனீங்கன்னா ஒரு புக்கை வாங்கி கூட நம்ம கட்சி புக்கை வாங்கி கூட கொள்கை இருக்கும், அதை பார்த்து பேசிடுவீங்க. அவங்களுக்கு எனக்கு நான் கொள்கையே தெரியாது, கூகுள்ல பார்த்து நான் கத்துக்கிட்ட கொள்கைய. இப்ப அவங்க எதுல போய் தேடுவாங்க அவங்க கொள்கைய? தெரியாது. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், அந்த மாநாட்டுல நிறைய உயிர் இறந்ததா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லும் போது உங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்தாதானே, அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாதானே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். மத்தபடி உங்க வீட்டுல நடக்காத வரைக்கும் அத பத்தின அருமை உங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே சொல்லியிருக்கேன். ஆமா. சரி, வேற மக்களுக்கு நீங்க சிறு வயது மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு இல்லைன்னா உங்க மாதிரி இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
ஒரு மாற்று இது வந்து என்ன மாநாடு? எல்லா இப்போ நான் இல்ல, இப்ப இது என்ன மாநாடு? மக்களுக்கான மாநாடுதான். மக்களுக்கான மாற்றத்தை விரும்பும் மாநாடுதான். அப்ப அது நீங்க வந்து ஒரு உங்களுடைய ஏஜுக்கு இருப்பாங்கல்ல, வயதுக்கு, அவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இப்ப நான் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன். நான் பேசி வளர்ந்தது ஃபுல்லாமே தமிழ் மட்டும்தான். எனக்கு இங்கிலீஷ் அப்படிங்கும் போது அது எனக்கு சைட் லாங்குவேஜா தான் இருக்கும். நான் படிச்சுறதுக்கு ஓகே, அதே மாதிரி வெளியில எங்கேயாவது வேலைக்கு போறதுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய் அப்ப அதை நாங்க கத்துக்கிறோம். ஓகே, ஆனா எல்லா பக்கமும் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான். தமிழ் தமிழ் தமிழ். அப்ப தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழை மட்டுமே கத்துக்கிட்டு இருந்த எனக்கு இப்ப நான் தமிழர் அப்படிங்கும் போது நான் தமிழர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து இருக்குல்ல, அது எனக்கு போதாது. அதே மாதிரி தானே எல்லாருக்கும் தோணணும். எங்க ஜெனரேஷன்ல இருக்க எல்லாத்துக்கும் நான் நீ தமிழ் பேசுற, அப்ப தமிழன் தானடா, அப்புறம் எதுக்கு நீ எல்லாத்துக்கும் ஓட்டு போடுற கேட்கணும்ல. அதே மாதிரி நம்ம தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேசிய கொடிக்கான பாடல் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் வேற வேற. ஆனா இங்க பாக்கும்போது திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கானே நம்ம தமிழண்டா அப்படிங்கிறதுக்கு அந்த தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்தும் போது அதெல்லாம் புதுசா தானே இருக்கு. அப்போ தமிழுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்காங்க. நாட்டுல பிறந்துட்டு தமிழ் எல்லாருமே சேர்ந்து தமிழ்ல தான் இருக்கும். அப்ப ஏன் தமிழனா இருக்கிறதுக்கு நான் தமிழர் கட்சிக்கு வந்தா என்ன? இதுமே இங்க வந்திருக்க எல்லாருமே அப்படியே சொந்தம் கொண்டாடுற மாதிரி தான். நம்ம வீட்டுக்கு, நம்ம தூரத்துல இருக்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இங்க இருக்க எல்லாருமே பேச பழகிறதா இருக்கட்டும். அதே மாதிரி சீமான்மா பேச்சா இருக்கட்டும், அவங்க படிக்கிற பாட்டு, அது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான விஷயமா தான் இருக்கும். அதுமே தமிழ் அப்படின்னாலே கெத்து தான். நன்றி. ஓகே, வணக்கம். இன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிமுகம் சிறப்பா முடிஞ்சிருக்கோம். இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. உண்மையிலுமே மன நிறைவா இருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமான் கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆனா இன்னைக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லாம, திடலே நிரம்பி, உட்காரத்துக்கு இடம் இல்லாம இன்னைக்கு திடல் நிரம்பி அப்படியே வழியிறது பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கட்சி சார்ந்து வந்திருக்காங்களா? உறுதியா கட்சி சார்ந்துதான் வந்திருக்காங்க. குடும்பமா வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு இனத்தின் திருவிழா அப்படின்னு நாம சொன்னோம். குடும்பம்னு சொன்னோம். மாற்று கட்சியில இருக்கிறவங்களும் வந்திருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா ஒரு மாநாடு எப்படி நடக்குதுன்னு நாங்க காட்டியிருக்கோம் இல்லையா, கண்டிப்பா வந்திருப்பாங்க நம்புறோம். எல்லா தரப்பட்ட மக்களும் வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கட்சி ஆட்கள் தாண்டியும் நிறைய பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க, குடும்பி இருக்கிறாங்க, ஒரு மாநாட்டை பார்த்துருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இங்கேயே குறைஞ்சது ஒரு 10,000 பேருக்கு மேலேயே இருப்பாங்க. எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்டு அந்த நேரத்தில் வந்தவங்க இங்கேயே இருந்தாங்க. உள்ளவங்க அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்களும் வந்து அறிவிக்கிறப்ப ஒரு கரகோஷமா, ஒரு சந்தோஷமா இருந்தது. இதே வந்து களத்திலையும் அவங்க வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா நிச்சயமா பிரதிபலிக்கும். இப்ப எந்த கட்சிக்கும் வந்து இந்த ஒரு ஆர்ப்பரிப்பு அரவணைப்பு இருக்காது. ஏன் நான் சொல்றேன்னா, தனித்து களம் காணக்கூடிய கட்சி, ஒரு கூட்டணி வைக்காம நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு. இத்தனைக்கும் சொல்ல போனா நாங்க ஜெயிச்சு அதிகாரத்துக்கு போன கட்சியும் கிடையாது. இத்தனை தேர்தல் களத்திலையும் தோத்து வாக்கு சதவீதத்தை மட்டும் தான் உயர்த்தி வச்சிருக்க ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு இத்தனை வேட்பாளர்களை அறிவிக்கிறப்போ ஒரு கரகோஷம், ஒரு உற்சாகம் கிடைக்குது அப்படின்னா உறுதியாக இது களத்துல வந்து பிரதிபலிக்கும் தான் நாங்க நம்புறோம். இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்ககிட்ட உறுதியான நம்பிக்கையும் ஆற்றலும் இருக்கு, உழைப்பும் இருக்கு. உறுதியாக இது களத்துல பிரதிபலிக்கும். முன்னாடியே சொன்னதுதான் அவங்கலாம் இப்பவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வார்த்தைகள் வரும். டம்மி வேட்பாளர்கள் சொல்றீங்க. திமுகவோட 234 வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க, அதிமுக அறிவிப்பாங்க, இதர கட்சிகளும் அறிவிப்பாங்க. எந்த வேட்பாளர் பின்னாடியாச்சும் படிச்சவங்க அந்த அடையாளம் இருக்கா? ஆனா அறிவிக்கப்பட்ட 234 வேட்பாளர்கள் பின்னாடி ஒரு பட்டம் இருக்கு, படிப்பு இருக்கு. அந்த வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர் நீங்க நினைக்கிறீங்களா? அறிவுலையும் திறத்திலையும் கல்வி அறிவுல சிறந்த ஒரு வேட்பாளர்கள் வந்து இப்ப களத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா நிக்கிறாங்க. மக்களை பத்தி படிச்சிருப்பாங்க உறுதியா. அவங்க எல்லாம் டம்மி வேட்பாளர் கிடையாது. உண்மையிலுமே மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ரொம்ப திறமையான வேட்பாளர்கள் தான் களத்துல நிக்கிறாங்க நாங்க நம்புறோம். அதே சமயங்கள்ல வேட்பாளர்கள் வந்து ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. பழங்குடியின மக்களை வந்து நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக தேர்தல் களத்தில் நிறுத்துது. திருநங்கைகளை தேர்தல் களத்துல நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பிறமொழியாளர்கள், தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய பிறமொழியாளர்களும் இந்த களத்துல நிக்கிறாங்க. அப்படின்றப்ப பிறமொழியாளர்கள் சௌராஷ்டிரா மொழியை சார்ந்தவர்கள், சௌராஷ்டிரா சார்ந்த மொழியை சார்ந்தவர் நிற்கிறாரு. அந்த பிறமொழி அப்படின்றத நாங்க வந்து பிறமொழியாளரா நாங்க கருதல. தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவவாதியாக தான் நாங்க வந்து அவரை பார்க்கிறோம். அவரோட மொழியா அதுவா இருந்தாலும் அவருடைய ஏற்றுக்கொண்டிருக்க தத்துவம் தமிழ் தேசிய தத்துவமா இருக்கு. தமிழர்களுக்காக உழைக்கணும்னு வராங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் போல தமிழகத்துல வேற எந்த கட்சிக்குமே வேட்பாளர்கள் கிடையாது. அதே போல தெலுங்கு, கன்னடம், படுகர்கள் வந்து எங்க ஊரு, எங்க தொகுதியில வந்து என்னோட சொந்த தொகுதியில வந்து படுகர் வேட்பாளர் தான் வந்து களத்துல நிக்கிறாங்க. அதனால 2 பேர். ஆமா. இன்னும் சொல்ல போனா வரலாற்றுல எந்த கட்சியுமே வந்து
படுகர்களுக்கு வந்து தன்னோட கட்சியின் சார்பாக 2 வேட்பாளர்கள் நிறுத்தினதுல நாம் தமிழர் கட்சி தான் வந்து முதல் முறையா வந்து அந்த பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்குறோம். அதனால உறுதியாக இந்த களத்துல வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற வேட்பாளர்கள், திறமையான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நாங்க நம்புறோம். இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நாம் தமிழர் கட்சி யாரோட கூட்டணி வைக்க போறீங்க, எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அறிவிச்சாச்சு, 234 வேட்பாளர்களையும் களத்துல வந்து அறிவிச்சாச்சு. அதனால வந்து பத்திரிகை துறை, ஊடகத்துறைக்கு வந்து கொஞ்சம் வந்து அது ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். கூட்டணி இல்லாம இந்த தேர்தல் களத்துல நாங்க நிக்க போறோம். ஒரு புதிய ஆற்றலோடும் ஒரு புதிய நம்பிக்கையோடு நிக்க போறோம். உறுதியாக 2026 தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியோடது. 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க எந்த தொகுதி ஆமா, எந்த தொகுதி இன்னைக்கு சொல்லிட்டாரு, தன்னோட சொந்த தொகுதியில நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, காரைக்குடியில நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலுமே ஒரு பெரும் மகிழ்ச்சி. அவர் வேட்பாளர் அறிவிக்கிறப்ப உண்மையிலுமே கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் இருந்துச்சு. இந்த முறை சட்டமன்றத்துல நாம் தமிழர் கட்சியோட குரல் கண்டிப்பா ஒலிக்கும். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரைக்குடி அவ்வளவுதான், வென்றுட்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிருவார். அவ்வளவுதான், வெற்றி தான், வேற எதுவும் இல்லை. நன்றி. நன்றி நன்றி.